पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मसलायदाक्षी विष्णुप्रिये विष्णुमनोरघोरे तत्कालपद्ममयीमन्दिरस्वा Mama, mami, belakang. Mama, ini mana? Belum. Kisar nak? Kisar nak? கிஷோர்ண்ணா மாமா வந்திருக்கார். நல்ல போஸ்ட் கொடு போட்டோ எடுக்கிறாரு சண்டிகர்
சேனல் 135 சேனல் 135 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
सर्वमेवे कोयं सर्वाजीवी रोगिणां संवत्सरे आवणि मासे गोकुलाष्टमी कृष्णजयन्ती आञ्जनेय मूला नक्षत्रे வேதராஜ் நட்பமண்டம் தமிழக உலக அனைத்து பக்த கோடி அனைத்து குடும்ப சமீகராய் சோமநாகிராமம் சர்வதிவாகிராமம் பிரதனீஸ்வாகிராமம் வானக வீராகிராமம் வடமாகிராமம் சீதாவராக்கியேனவம் சூரிய விராட்டாகிராமம் ராமதாகிராமம் அயோத்திலங்கை வானர வீராகிராமம் ராமநாகிராமம் ராமபக்தாகிராமம் ராமதூதாகிராமம் அஞ்சலை மைந்தாகிராமம் ராமேஸ்வராகிராமம் பிரம்மசுபாகிராமம் பிரம்மச்சாரியாகிராமம் சர்வமேவே புரதம் தீபாகரன் கோட்டை வீர ஹனுமந்தராய சுவாமி ஆடிக தரிசனம் சகச்சனை பொதுச்சன சகல பக்த கோடி ஜனான கோகுலாஷ்டமி திருவிட்டாய் மூலா நட்சத்திரே அமரகன்ன விளம்பின சூத்ர வாமன ரூபமேரிவதருத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே சாந்தாகாரம் भुजगतयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगी विद्यानगम्यं वन्दे विष्णु भवभयहरं सर्वलोकैकनाथं नमस्ते
ரமாவர கோவிந்தா கோவிந்த ஹரி ஆஞ்சநேயவர கோவிந்தா கோவிந்த ஹரி भूपेश
இது ஆமா ஒண்ணு பண்ணு சரி சரி ஒண்ணு பண்ணு வாத்தியம் स्वर्णप्रपंचर्पयामि मंत्रप्रपंचर्पयामि समस्त राजोपचार मंत्रोपचार हत्योपचार मध्योपचार देवोपचार षोडोपचार पूजां समर्पयामि ओम योबां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् तस्मान् भवति तन्नमापां पुष्पं पुष्पवान् प्रजावान् तस्मान् भवति एवं वेद योबामायतनं वेद आयतनवान् भवति एवोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि ओम देवदेवोत्तमा देवदास सर्वभौमा अखिलांड घोड़ी ब्रह्मांड नायक देव श्री गोविंदाल गिरिवेद वसंत वेंकटरमण स्वामी नमः चतुर्वेद प्रिये चतुर्वेदम अवधारय ओम श्रेष्ठतमाय कर्मणे हरि ओम अज्ञायाहि वीदये गृहाणाभ्यदादये निहोरादत्सि बलिः हरि ओम सन्नो देवीरभिष्टयामो भवन्तु पीतये शय्योरभिश्रामदुनः जग्रे व्याहरेत् नमयति वर्षात् नारायणायेति वर्षात् ओमित्येकाक्षरम् नमयति द्वे अक्षरे नारायणायेति पञ्चाक्षराणि एतद्वै नारायणस्याष्टाक्षरं फलम् यो वै नारायणस्याष्टाक्षरं फलमध्येति अनवभ्रमः सर्वमायुरेति विन्दते प्राजापत्यमुनाय स्फोरङ्गोपत्यं ततो दत्तमष्टुते इति एवं वेद इत्युपनिषदे रामायणप्रिये रामायणमवतारय रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनारायणाय सीताया पतये नमो नमः राघवं रसरात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपं
ஆஜானுவாகும் அரவிந்ததாகராட்சம் ராமம் நிஜாஜனம் விநாசகரம் நமாமி. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிறைந்து தேயுமே, ஜென்மமும் மரணம் இன்றி தீருமே. இம்மையே இம்மையே ராம 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 என்று எழுத்தினால் பரித்ராணாகி சாதுராம் விநாசாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அருமறை முதல்வனை ஆடி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை 20 முளதிகள் இறைஞ்சி எத்துவா மரண்யா சிந்தகந்தோமா யஜனா பரியுபாசரே தேனாம் யுக்தானாம் யோகக்ஷேமம் மகாத்மியம். குன்றமேந்தை குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே. ஓம் தேவதேவோத்தமா தேவதா சர்வோமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ஸ்ரீ விஜயபா அந்தர்யாமனே திருப்பிரத்தி பாமாதுமேன வேணுகோபாட்ட சுவாமி துரவஸ்க ஸ்ரீ பூமணிநாளகிரவேத பிரசன்ன வெங்கட்டவன சுவாமினே நம. ராகடாள வாத்திய பிரியே ராகடாள வாத்தியம் அவதாரியா. எம்பெருமான் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான நாட்டக்குறிஞ்சிராக பிரியே நாட்டக்குறிஞ்சிராகவும் அவதாரியா. நாட்டக்குறிஞ்சி எனவே எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்ததான யமுனா கல்யாணிராக பிரிய யமுனா கல்யாணிராக அவதாரியா. பாலகிருஷ்ணன் அப்புறம் ருக்மிணி சத்யபாமா சமேதராக கோபாலகிருஷ்ணன். அப்படிப்பட்டதான எம்பெருமான் மகாலட்சுமியோடு மார்பிலே மழைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு தெரியாது நமக்கு. பாலகிருஷ்ணா இருக்கும்போது பெருமாள் இல்லாமல் மகாலட்சுமி இல்லை, மகாலட்சுமி இல்லாமல் பெருமாள் கிடையாது. அதனால் அப்படிப்பட்டதான எம்பெருமான் மறைத்து வைத்திருக்கானா. இந்த அவதாரத்தில் மட்டுமல்ல, வாமன அவதாரத்துலேயும் மறைச்சி வச்சுருந்தானா, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தானா தாயார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஸ்ரீராக பிரியே ஸ்ரீராகம் அவதாரியா. தாளவாத்திய பிரியே ஆதிதாள பிரியே ஆதிதாளம்.
சிசஜாவதாரம். सर्ववाम अखिलांड कोटि ब्रह्मांड नायका जीवजीभुः अंतर्यामय विष्णु बाबा समेत वेणुगोपाल स्वामी गुरुस्के प्रसन्न वेंकटरमण स्वामी नमः. संगीत प्रिये संगीतम अवधारय. हरे हरे कृष्ण हरे हरे विचक्रमेण भेदाय देवनं नमो नमः शिवाय. समर्पयामि 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 चत्रं समर्पयामि दामरं वीरयामि गीतं बोधयामि नाट्यं निर्णयामि अस्मानरोगयामि निजानरोगयामि प्रधानरोगयामि आन्धोलिका समर्पयामि समस्तराजोपचार मन्त्रोपचार सत्योपचार देवोपचार षोडशोपचार पूजां समर्पयामि. ओम वेदोक्त मंत्र पुष्पांजलि समर्पयामि. ओम नमः देवबलं गंधाय कीर्तबलं गंधाय देवरुடைய கிருபா கடாட்சத்தினாலே இன்றைய திருவாராதனை பகுபோக்கிய வாசனை அர்ப்பித்துக் கொள்ளி எம்பெருமானே உன்னை அனுஷ்டிக்கும் வல்லமைற்றவர்கள் நாங்கள் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டிய பாரம் தங்களுடையது. தங்களுடைய எதிர்பார்ப்பதல்லாமல் அடியோங்கள் ஐயாராவது ஒன்றுமில்லையப்பா. எம்பெருமானே நாளை மறுநாள் எனக்கு இருக்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய சகல வைபவங்களையும் இந்த பக்த மகாஜனங்களுடைய சகல காரியங்களையும் சர்வமங்கலமாக நடப்பித்து தந்தள வேணுமில்லாய். திவ்யமான மங்களாசாத சாட்சிவரைக்கு எழுந்தள்ள வேணுமில்லாய். எம்பெருமாட்டி பெருந்தேவி தாயாரே எங்களுக்காக என் நாதனாகி எல்லாம் வல்ல எம்பெருமானிடத்திலே ஏகாந்தத்திலே போக்கியத்திலே வரைந்திருத்து திவ்யமான மங்களாசாத சாட்சிவரைக்கு எழுந்தருள வேணும் தாயே. சாதித்தருளாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர
தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன்மை மகிழ்ந்து நெருப்பெண்ணறிஞரிடமாலே உன்னை அழைத்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஒருத்தி மகனாய் வந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து கரைக்கிறாய் தாழ்ந்து இங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன்மை வைத்து நெருப்பெண்ணறிஞரிடமாலே உன்னை அழைத்து வந்தோம் மனிதரியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாமாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அதித்திருளாய் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாண்டு
பாலத்தையும் களத்தையும் அமைத்துக் கொடுத்திருக்கிற பிரசன்னவனுடைய திருவடிவாரங்களிலே நம்முடைய வல்லாமை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் மிகவும் இனிமையான நாள். நாம் எல்லோரும் பாக்கியவான்கள், நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் மேலாகவும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே குரு அருளினாலும் திருவருளினாலும் இன்றைக்கு நமக்கு இது வாய்க்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்டதான நல்ல நாள் ஆவணி மாதம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். அஷ்டமி ஆவணி திருநாளில் அஷ்டமி நன்னாளில் ரோகிணி கூடிய நட்சத்திரம் கூடியதான இந்த நல்ல நாளிலே எம்பெருமான் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான். எம்பெருமான் 10 அவதாரங்களை எடுத்தவர். 10 அவதாரங்களே இன்னும் 9 தான் முடிஞ்சிருக்குன்னு ஒன்று பாக்கி இருக்கு. கல்கி அவதாரம் பாக்கி இருக்கு. அப்படியான ஒரு மிகச்சிறப்பான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். எத்தனையோ அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்திருந்தாலும் கூட இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் தான் மிகவும் நம்மோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனுஷன் கூட சம்பந்தப்பட்டது இந்த 2 அவதாரம். மற்றெல்லாம் விளக்கு பறவை அது இது வேறு வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் நம்மளை பாரி மனுஷாரோட நம்மளை மனிதர்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது இந்த 2 அவதாரம் தான். நரசிம்மர் அவதாரம் தான் உள்ளதில் சிறப்பும்பாங்க. ஆனால் அது கூட ஒரு விலங்கு ஒரு மனிதன் கலந்த கலவை. எப்படி சினிமாவில் சொல்கிற மாதிரி 2ம் கலந்த கலவை நான், அது நரசிம்ம அவதாரம். ஆனால் அப்படி எல்லாமே இந்த 2 தான் நம்மோடு சம்மந்தப்பட்டது. என்ன காரணம்? அரிது அரிது மனிதராக பிறத்தல் அரிது. மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். பகு ஜென்மானாம் வந்தே பாக்யவான் நரஹா என்பார். எல்லா விதமான பிறப்புகளும் வெளியிலேதான் இந்த மனித பிறவி கிடைக்கிறது. மனிதனாக பிறப்பது அரிது. அதனால் அவை பிராட்டி அழகாக எழுதிட்டு ஒரு கேள்வி போட்டான். மனிதனாக பிறத்தல் அரிது. பிறந்த காலையில் பிறந்துட்டீங்கன்னா கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூண் இல்லாமல் குருள் இல்லாமல் செவிடு இல்லாமல் முடம்பு இல்லாமல் பிறத்தல் அரிது. பிறந்த காலையில் அதுவும் பிறந்தாச்சு. அப்புறம் எந்த குறையும் இல்லை, பிறந்தாச்சு. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அதில் ஞானமும் கல்வியும் கிடைக்க 2 கிடைக்கிறது கஷ்டம். ஞானம் கிடைச்சா கல்வி கிடைக்காது, கல்வி கிடைச்சா ஞானம் கிடைக்காது. நிறைய பேர் ஞானத்தோடு இருப்பான், ஆனால் அவனுக்கு பெருசாக கல்வியெல்லாம் கிடைச்சிருக்காது. நிறைய பேர் கல்வி நிறைய எம்எஸ்சி எம்எட் எம்ஏ பிஎட் நிறைய படிச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு எப்படி நடந்துக்கிறது, ஹவு டு ஃபிட்னஸ் த சர்வைவல் அப்படிங்கிறது தெரியாது. அவனுக்கு எப்படி சமுதாயத்தோடு பொருத்தப்பாடோடு வாழணும்னு அவனுக்கு தெரியாது. 2வது தான் படிச்சிருப்பான். நிறைய படித்தவங்கெல்லாம் அவங்ககிட்ட 50 பேர் வேலைக்கு இருப்பாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருப்பான், அவங்ககிட்ட நிறைய பேர் வேலைக்கு இருப்பாங்க. எல்லாமே படிச்சிருந்தாலும் அவனுக்கு எப்படி வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ ஞானமும் கல்வியும் நயத்தல் 2ம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இதெல்லாம் கிடைக்க ஞானமும் கல்வியும் நயந்த காலையில் தானமும் தவமும் தான் செய்தல். தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனால் நான் பண்ணணும். எல்லாத்தையும் கூட சொல்லலாம், நான் பண்ணணும். அப்போ தானம் பண்ணணும் தவம் பண்ணணும். தானம் பண்ணால் தானம் வேற தர்மம் வேற. அப்படி தானம் பண்ணுறது எதையும் எதிர்பார்க்காம, தர்மம் பண்ணுறது எதையும் எதிர்பார்க்காம பண்ணுறது. தானம்னா ஒரு பலனை குறித்து செய்யப்படுவது தானம். இதுதான் அப்படி இந்த பலன் எனக்கு வேணுங்கிறதுக்காக பண்ணுறது. அது தர்ம பத்தினி இல்லாமல் பண்ணக்கூடாது. தானம் பண்ணும்போது பத்தினி இல்லாமல் பண்ணக்கூடாது. அதனால் தர்மம் பண்ணுறதுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், அந்த பக்கம் ஒரு அம்மா டமாரம் அடிச்சுட்டு யாரோ பையனோட தம்பிக்கு நொட்டு விளையாடுது விளையாடுது என்னமோ பண்ணுது. அதுக்கு நம்ம ஜோப்புக்கு ஒரு காசு எடுத்து போடுறோம், அது தர்மம். அப்போ நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அம்மா இது மாதிரி ஏதோ வித்தை காட்டிட்டு இருக்குது, அதுக்கு பணம் போடலாமான்னு மனைவி கேட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு தேவையில்லை, தர்மம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஆனால் தானம் பண்ணும்போது ஒரு பலனை குறித்து செய்யப்படும் பொழுது கண்டிப்பாக அங்கே தர்ம பத்தினி இருக்க வேண்டும். அதனால் தானமும் தவமும் தான் செய்தது. இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும் சாமி? வானோர் நாடு வடுக நிபெருமானுடைய வைகுண்ட சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். அதனால் அப்போ தான் வைகுண்ட சாம்ராஜ்யம், வானோர் நாடு என்பது என்ன? வைகுண்ட சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். நிபெருமானுடைய திருவடி வேற நமக்கு கிடைக்கும். அதனால தான் என்னன்னா போன கோவிந்தா அப்படிங்கிற நாமாக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லவே மாட்டேங்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? கோவிந்தானா கோவிந்தா போட்டு கோவிந்தா காசு போடுறாங்க, கோயில கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தானா போனால் திரும்ப வராது, போனால் திரும்ப வராது. என்ன போனால் திரும்ப வராது? இந்த ஆத்மா பெருமாள் திருவடிக்கு போனால் திரும்ப வரக்கூடாது. யாருக்காவது வரணும்னு ஆசை இருக்கா? இன்னொருக்கா பறக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லவே இல்லை. அது நீ அடுத்த பிறவியிலேயே இந்த வீட்டுக்காரதான் உனக்கு கணவன் சொன்னால் வரவே மாட்டேன். எந்த இந்த கிடத்தோட அதனால வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி ஆம்பளை கேட்டுப்பாருங்க, இந்த அம்மானோட அடுத்த பிறவிலையும் மனைவியும் சொல்லிப்பாருங்க, வேண்டவே வேண்டாப்பா, என்னை விட்டு சம்சாரம் சாகரம் துக்கம் கொண்டாட்டி பெருவிலங்கு புள்ளகுத்தி சுல்லாணி வெடுத்து சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பெரிய சொன்ன மாதிரி அப்படி கேட்டுருவோம். அப்போ அது மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்க்கை சரியாக கிடைச்சிருக்கு.
இதை கொண்டு செலுத்திற்கு உண்டான கருணையை எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான கண்ணன் பெருமானுடைய சேச்சனங்கள் நிறைய. இன்னைக்கு பாலகிருஷ்ணன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்த்தா அப்படியே ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலகிருஷ்ணன். முதல்ல அவன் இருந்தது கோகுலம், அப்புறம் துவாரகை மன்னன், கடைசியாக அவன் வந்து துவாரகை மன்னன். 5221 ஆண்டுகள் ஆச்சு கிருஷ்ணன் பிறந்து. 5221 ஆண்டுகள். 3227 கிமு கிருஷ்ணர் பிறப்பதற்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 3227 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணன் பிறந்திருக்கிறான். அதுக்கப்புறம் 3107 125 ஆண்டுகள் கிருஷ்ணன் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறான். பகவான் தான் அவதாரம் எடுத்தான் உண்மையா நம்மளோட வாழ்ந்தான். இன்னைக்கு மதுரா இருக்கு. மதுராவுடைய நீங்க யாரும் மதுராவுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த வாசல்ல முஸ்லீம் அவுரங்கசீப்புடைய சமாதி கட்டி வச்சிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். மதுராவுடைய வாசல்ல அங்க நிறைய மாடு கடுகள் நிறைய சீக்கிரம் கோகுலம் இருந்ததுன்னா இருக்கிற சாட்சி அதுதான். அங்க இருக்கு, இன்னைக்கு இருக்கு. மாடு கடுனா அது பாட்டு போயிட்டு இருக்கும். வேணா அப்படியே கறந்து சாப்பிட்டுக்கலாம் பால். அப்ப எப்படி இருந்ததோ கண்ணன் பிறந்த போது எப்படி கண்ணன் பிறந்தால் எங்கள் கண்ணன் பிறந்தால் கவலைகள் மறந்ததம்மா அப்படின்னு இன்னைக்கு கண்ணன் பிறந்ததுக்காக நம்முடைய கவலைகள் மறந்தது. இன்றைக்கும் அது அப்படி சாட்சியா இருக்கு. குருஷேத்திரம் இருக்காங்க இருக்கு, பேட் துவாரகை இருக்கு, துவாரகை இருக்கு, எல்லாமே இருக்கு. கோகுலன் பேர் வச்சிருந்தா அந்த வீடு எப்பவுமே விளங்கும். துவாரகைன்னு பேர் வச்சா அதோட முடிஞ்சு போயிடும். அதனால வீடு கட்டும்போது துவாரகைன்னு பேர் வைக்கக்கூடாது. வீடு கட்டும்போது துவாரகைன்னு பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா அது கிருஷ்ணனுடைய இறுதி காலம். அந்த 3107 கிமு 3000 கிறிஸ்து பிறப்பதற்கு இது 2024 வருஷம் தான் ஆச்சு கிறிஸ்து பிறந்து. ஆனா அதுக்கு 3107 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணன் பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்து பூர்த்தி பண்ணி திரும்ப தன்னுடைய சோதிக்கு வைகுண்டத்துக்கு எழுந்தள்ளி விட்டார். திரும்ப போயிட்டான் பெருமான் அங்கேயே. அதனால அது என்ன யாரவர்கள் ஒன்று கொண்டு வழக்கை எடுத்து அடிச்சுட்டு இந்த அவதார நோக்கத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக பெருமான் திரும்ப போயிட்டான். தன்னுடைய சோதிக்கு எழுந்தள்ளி விட்டான், வைகுண்டத்துக்கு போயிட்டான். திரும்ப இன்னொரு அவதாரம் எடுக்க போறான். என்ன அவதாரம் எடுக்க போறான்? கல்கி அவதாரம். எப்படி எடுக்க போறான்? 32 அங்கலட்சணங்கள் பொருந்திய ஒரு முழு மனிதனாக பிறக்க போகிறார். 32 அங்கலட்சணங்கள். அது என்ன சார் 32 அங்கலட்சணங்கள்? ஒரு மனிதன் ஆணா இருப்பவனுக்கு, இந்த ஒரு பெண்ணாக இருப்பவனுக்கு இந்தந்த உறுப்புகள் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு அங்குகள் இருக்கணும்னு அளவு இருக்கு. அந்த அளவுகளோடு எம்பெருமான் பிறக்க போகிறார். நம்ம பாரத திருநாட்டில் 2 பேர் தான் அந்த மாதிரி 32 அங்கலட்சணங்களோடு பிறந்தவர்கள். ஒன்று நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு, அவர் தான் அந்த 32 அங்கலட்சணோடு இருந்தவர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் விருந்தினர் காமராஜர் ஐயா அவர்கள் தான் அந்த லட்சணத்தோடு பிறந்தவர். 32 அங்கலட்சணம். அவர் என்ன அது எப்படி சார் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கையை நீட்டி நேராக நின்னாங்கன்னா முழங்காலுக்குமே வர ஒரு கை. நீங்கள் நேரு மாமாவை நினச்சி பாருங்க, காமராஜர் ஐயாவை விருந்தினர் நினச்சி பாருங்க, அவருடைய கை வந்து முழங்காலுக்கு கீழே வரும். அப்போ அது ஒரு கை மட்டும் அப்படி இருக்கும். அப்போ மற்ற உறுப்புகள் எல்லாமே அந்த மாதிரி அளவு அந்த அங்குல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணத்தோடு இருப்பாங்க. அவங்க தான் மகா பெரியவர்களாம். அவங்க தான் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவர்கள். அவங்க தான் ஜீனியஸ் பேர். அவங்களாம் கருவிலே திருவுடையான். அப்போ கருவிலே திருவுடைய அப்போ கர்ப்பத்திலேயே உங்களுக்கு தான் நிறைய ஞானம் இருக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்டவர்களாக அந்த பெரியவர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு மனித வாழ்க்கையிலே எம்பெருமான அவதாரமாகி இன்றைக்கு எம்பெருமான சேவிப்பதும் அவருடைய நாமாக்களை வாயிலாலே சொல்வதும் அவருடைய அதிரூப சௌந்தரியமான அந்த கல்யாண குணங்களை வந்து நம்முடைய கண்களாலே பார்ப்பதும் அவருடைய ஆலயத்தை நோக்கி வருவதும் அவ்வளவு சிறப்பு. அதனால தான் அதனால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருடானே அப்படின்னு ஆழ்வார் சொன்னாங்க. அதனால தான் இன்னொரு பிறவி வேண்டாம், இந்த ஒரு பிறவியே போரும், போனால் உங்கள்கிட்ட போயிட்டு திரும்பி இந்த ஆத்மா இந்த பூமிக்கு வரப்படாது அப்படின்னு ஆழ்வார் கேட்டாங்க. அதனால எம்பெருமானுடைய சிரேஷ்டங்கள் நிறைய. கிருஷ்ணன் பெருமானுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, கண்ணனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அதனால ஆழ்வார் சொன்னார், கண்ணன் கடலினையே. 2 கடல்கள். இந்த கண்ணன் கடலினையே நன்னும் மனமுடைய எண்ணம் திருநாமும் தின்னம் நாரணமே. கண்ணனுடைய கடலை நினைத்தீர்கள் என்றால் எண்ணம் திருநாமும் தின்னம் நாரணன். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிட்டேன். அந்த ஓம் நமோ நாராயணா என்பது என்ன? ஓம் என்பது ஒரு எழுத்து, நம என்பது 2 எழுத்து, நாராயணாய என்பது 5 எழுத்து. ஆக 5 2 3 8 8 எழுத்து, 8 எழுத்து மந்திரம். அங்கே சோழேஸ்வர சாமி போனீங்கன்னா பஞ்சாட்சரம் 5 எழுத்து நமசிவாய. இங்கே நாராயணாய 8 எழுத்து மந்திரம், அங்கே 5 எழுத்து மந்திரம்.
அதனால அப்படிப்பட்டதான அட்டாட்சரமாகிய திரு எட்டெழுத்து மந்திரத்தை தன்னுள்ளே கொண்டிருக்கக்கூடியதான கண்ணன் பெருமானுடைய இன்றைக்கு இந்த பிறந்த நல்லாளிலே உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். எனவே எல்லோரும் அதனால தான் ஆண்டாள் சொன்னால் கூடி இருந்து குளிர்ந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து குளிர்ந்துருக்கோன்னு சொன்னான். அதனால் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரநிதியாகி திருத்தக்க செல்வம் கருத்தேன. பெருமாள் சிவச்சா என்ன கிடைக்கும்? மற்ற தெய்வங்கள்லாம் கேட்டால் கேட்டோன்னு கொடுத்துரும். எல்லா தெய்வங்களும் மற்ற தெய்வம் எல்லாமே கேட்டால் கேட்டோன்னு கொடுத்துரும். பெருமாட்டை கிடைக்கவே கிடைக்காது, சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப கழுத்து ரசிக்கு அப்பா 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 அப்படிங்கும்போது இந்த புடச்சி போட்டு கொடுப்பான். மலையான் மலர்குடாம் திருப்பதிக்கு போய் ஒரு புஷ்பம் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா புஷ்பமும் பெருமாளுக்கு தான். நாம் வந்து யாராவது ஒரு புஷ்பம் வாங்கி தலையை வச்சுட்டு வந்தோன்னு சொல்லுங்கள். திருப்பதியில் எத்தனை தடவை திருப்பதி போனாலும் திருப்தியே இருக்காது. ஆனால் அதுக்கு பேர் திருப்பதியும் பேர், நமக்கு திருப்தி இருக்காது. எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்தி இன்னொரு தடவை பார்க்கலாமான்றது. ஆனால் அதை பார்க்கலையே, ஆனால் திருமுகத்தை பார்க்கலையே, மார்பை பார்க்கலையே, சங்க பார்க்கலையே, சக்கரம் பார்க்கலையே, பெருமாள் திருவடி பார்க்கலையே அப்படின்னு ஏதாவது ஒன்று குறை இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் அங்கே பெருமாள் இருப்பார். கோவிந்தாங்க சத்தம் ஓச்சுதான் அங்கே பெருமாள் இருக்க மாட்டார். அதனால் அது போகிற வரைக்கும் 7 மலை நடந்து போனால் கடைசி மலையில் கோவிந்தான்னு சத்தம் போட்டே ஆகணும். வேற வழியே நம்மளறியாம வாயில வந்து கோவிந்தா பொண்ணு சேர்த்துறா வந்துடுற உன்னை பார்க்க வந்துடுறேன் அப்படின்னு அரங்கன்னு அருள்கூடாது. திருவரங்கத்துக்கு போனால் அருள் சீக்கிரத்தில் கிடைக்காது. ஏன்னா அவன் எல்லாருக்கும் படியாக இருக்க மற்றவங்க சீக்கிரம் கேட்டால் கொடுத்துருவான்னா இவன் நிலைத்த பொருளை தருகிறவன். பெருமாள் வந்து நிலையான பொருளை தர அப்படி சீக்கிரத்தில் கொடுத்துட முடியாது. பல விதமான யோஜனை பண்ணி இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி யோஜனை பண்ணி தான் கொடுப்பான். அதனால சாமி அப்பா சாமி கும்பிடாட்டி என்ன நம்ம கேட்டனை கொடுத்தா தானே கொடுத்தா சாமி எதுக்கப்புனா அப்படி இல்லை. மற்றதெல்லாம் கொடுத்தா திரும்ப வாங்கிக்கும். பகவான் கொடுக்க மாட்டான், கொடுத்துட்டா திரும்ப வாங்கிக்க மாட்டான். அப்பேற்பட்டதான நினைத்த பொருளை தரக்கூடியவன் எம்பெருமான். எனவே அப்படிப்பட்டதான அந்த கண்ணன் பெருமானுடைய சேட்சிதங்கள் நிறைய இருக்கிறது. அதில் வந்து குருக்ஷேத்திர போர் வந்து மிகப்பெரிய விஷயம். அதில் பகவத்கீதை அதை விட உன்னதமான விஷயம். ஆனால் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் யுகந்தொரும் அவதரிப்பேன். எப்பெல்லாம் அதர்மம் இந்த உலகத்தில் அதிகமாகுதோ அப்போ கண்டிப்பாக நான் அவதரிப்பேன் அப்படின்னா. அப்போ இந்த 32 அங்கலட்சணங்கள் பொருந்திய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் நாம் யாருமே அப்படி இல்லை. நம்முடைய உயரம் பூரா குறைஞ்சிட்டே வரும். நம்ம அப்பாரு ஐயன் இவங்கெல்லாம் பாருங்க 7 அடி 8 அடி இருந்திருப்பாங்க. நம்மளை பாருங்க 5 அடி 5 அங்குலம். அதுக்கு மிலிட்ரியிலேயே அவ்வளோ ஆயிடுச்சு. இந்திய இராணுவத்திலேயே உயரம் கம்மியாக போச்சு. 5 அடி 5 அங்குலம் தான், அது மேலே கிடையாது. அவ்வளோ 7 அடியெல்லாம் இருக்கிற ஆளுங்க யாராவது ஒருத்தர் பார்த்தா என்ன ஆகிட்டு இருக்கான் பாரு அப்படிப்போம். இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா. ஆனால் அந்த காலத்தில் சர்வசாதாரணம். இன்னைக்கு அப்படி இல்லை, அப்படி குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு? இந்த கலியுகத்தில் அதர்மம் அதிகமாகிடுச்சு. இந்த மனிதன் இன்னும் குப்பையாகிட்டே இருப்பான். இந்த மனிதன் இன்னும் குறைஞ்சி வரப்போறான். நாமளாவது பரவாயில்ல, நம்ம சந்ததிகள் இன்னும் குட்டையாக போகுது. அதை விட நம்ம பேரன் 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 பேச்சு அப்படின்னு கரைஞ்சே வரப்போகுது. குறைஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜான் உயரத்துக்கு வரும். அவ்வளோதான் வரப்போறான் மனுஷன் எதிர்காலத்தில். இந்த கலியுக வடிவில் இவ்வளோதான் வரப்போறான். ஒரு ஜான் உயரத்துக்கு. சித்திரக்குள்ள கதை அந்த காலத்தை படிச்சிருப்பீங்க. சித்திரக்குள்ள கதையில் படிச்சிருப்போம். இவ்வளோதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாம் வரப்போகிறோம். மனித ஆத்மா இவ்வளோதான் வரும். ஒரு ஜான் உயரத்துக்கு வரப்போகுது. அப்போ இவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பெரிய 32 அங்கலட்சணம் கொண்டு ஒரு மனுஷனை பார்த்தா அப்போ தான் இது அவதாரம்னு புரியும். அப்போ தான் பகவான் கல்கியா அவராக எடுக்க போகிறான். அப்போ தான் இது அவதாரம்னு புரியும். அது எனக்கு புரியாது. குதிரை மேலே சாட்டை எடுத்துகிட்டு வரப்போகிறான் பெருமான் கல்கி அவதாரத்தில். அப்படி ஒரு அவதாரம் வரப்போகுது. அதனால் அப்படிப்பட்டதான மிக அற்புதமான ஒரு அவதாரத்தை பெருமான் எடுக்க இருக்கிறார். இதற்கு முன்னாடி பகவத்கீதை என்கிற மிகப்பெரிய 18 அத்தியாயங்களை கொண்டிருக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை மருந்து நமக்கு தந்திருக்கிறார் பெருமான். அது வந்து நம்ம என்ன நினச்சிக்கோம்னா பகவத்கீதை படிக்கணும்னா அதுக்கெல்லாம் வயசாகும் சார், இப்பவே படிச்சு என்ன பண்ணுறது அப்படி இல்லை. அப்படி இல்லை. இப்போ இருந்தே நம்ம அதை தெரிஞ்சுட்டே வந்தால் தான் நம்ம சந்ததிக்கு அதை கொண்டு போய் கொடுக்க முடியும். எதிர்கால சந்ததிக்கு அதை கொண்டு போய் கொடுக்க முடியும். அதனால் இப்போ எங்கள் கோயிலெலாம் பௌர்ணமி பூஜை நடக்குதுன்னா யாராவது ஒரு டோனர் இருந்தாங்கன்னா அந்த டோனருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தகம் தரோம். பகவத்கீதை புத்தகம் ஃப்ரீயாக தரோம். கோயிலிருந்து பகவத்கீதை புத்தகம் தரோம். எதுக்கு? அவள் ஆற்றுல வச்சு அதை படிக்கணும். படித்து அந்த குழந்தைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்தோம். இதே வந்து கிறிஸ்துவ தேவாலயத்தில் பைபிள் இல்லாமல் யாராவது போகிறாங்களா? நீங்கள் மசூதியில் குர்ஆன் இல்லாமல் யாராவது போகிறாங்களா? நம்ம எத்தனை பேர் வீட்டில் பகவத்கீதை இருக்குது சொல்லுங்கள்? எத்தனை பேர் வீட்டில் பகவத்கீதை இருக்குது?
உங்கள் வீட்டில் இருக்கு இருந்தால் சந்தோஷம். ஆனால் என்ன ஒன்று சந்தனம் போட்டு வச்சு பூ வச்சு அப்படியே வச்சுருப்போம். எடுத்து படிக்கிறோமா? இல்லை, செல்ஃபில் இருக்கும், புத்தக அலமாரியில் இருக்கும். அதை அவுட் டு யூஸ் நாம் எப்படி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரோமா? இல்லையே. அது இருக்கிற மாதிரி வாழ்கிறோமாங்கிறது அப்புறம். முதல்ல படிக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு போகலாம். அவங்க ஃபாதர் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் வரல? வெள்ளிக்கிழமைக்கு 5 பேர் தொழுதுனா ஏன் தொழுதுன்னு கேட்பாங்க. நம்மளை கேட்க யாராவது இருக்காங்களா? நாம் வேணும்னா கும்பிடலாம், நீ போயிட்டு வா, நான் வரட்டு என்ன அப்படின்னு உட்கார் சொல்லிடுவார். இந்த மனுஷன் எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நானே போயிட்டே போவோம் அப்படின்னு. இல்லைன்னா அவர் என்ன பாரு, நான் இங்கே போயிட்டு வந்தேன், ஒவ்வொரு என்னை கூப்பிட்டு போயிட்டுலாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்போம். நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க, ஆனால் நான் எங்கேயோ போனால் அப்படி கோயில் போயிட்டு வந்துப்போம். இப்படித்தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி இல்லை. ஒரு கட்டுக்கோப்பா குடும்பத்தோட அங்கே எல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க, வேலை நடக்கிறாங்க. ஆனால் அங்கே இருப்பாங்க. இந்த அவங்க நம்மளோட கொடுத்து பழகிட்டாங்க, அது வேறு விஷயம். சுண்டல் கூடியா அது இதுன்னு ஏதோ பேச கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான பகவத்கீதை நம்ம வீட்டில் இருக்கணும். நாம் அதை படித்து பார்க்கணும். நடக்கிறது அப்புறம். முதல்ல அதை படித்தாலே அந்த ஞானம் வந்துட்டாலே பெரிய விஷயம். அதுவே பெரிய பெரிய ஒரு ஆறுதல். அதனால் அப்படிப்பட்டதாக ஒருத்தர் பகவத்கீதை வாங்கி படிங்க. என்ன காரணம்னா அந்த இதில் வந்து குருஷேத்திர 4 ஆரம்பம் ஆகுது. அதில் போய் பெருமாள் வந்து அந்த இதில் படுத்துருக்கான். பெருமாள் 2 பேரும் போகிறாங்க. அர்ஜுனனும் போகிறான், துரியோதனும் போகிறான். 2 பேரும் எனக்கு சகாயமாக வேணும்னு கேட்கறதுக்கு போகிறான், எனக்கு ஹெல்ப் பண்ண கேட்க போகிறான். போனவன் கிருஷ்ணன் படுத்துருக்கான். படுத்துருக்கிறவன் தெரியாதா இவன் எதுக்கு வந்திருக்கான்னு? உறங்குவான் போல் யோகு செய்து உறங்குகின்ற மாமாய கள்வன் அப்படின்னு ஆழ்வார். தூங்குற மாதிரி நடித்து கொண்டிருக்கிற திருடன் கள்வன், திருடன், மாயக்கல்வன், சரியான மாயக்கல்வன், மாமாயக்கல்வன், மிகப்பெரிய கல்வன். உறங்குவான் போல் யோகு செய்து உறங்குகின்ற மாமாயக்கல்வன், தூங்குற மாதிரி நடித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய திருடன் படுத்துட்டு இருக்கிறான். போன துரியோதன தலைமையில் உட்காந்தான், அர்ஜுன கால்மேட்டில் உட்காந்தான். உட்காந்தோடனே இவன் அப்போ தான் கண்டு முழிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான் திருடன். வீடு எந்திரிச்சு பார்த்தோன்னே, அரடே பாபா அர்ஜுனா. அவனுக்கு முதல்ல வந்தவன் துரியோதனன். அவனை பார்க்கல, தலைமையில் உட்காந்துருக்கான். அவனை பார்க்கல, அவனை பார்த்தான். உடனே எந்திரிச்சு இப்போ தான் பார்க்குறவன், பாபா அர்ஜுனா, பாபா எப்போ வந்தேன்? அப்பாரியே வந்துட்டேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னா. இல்லை, உடனே அர்ஜுனை சிக்னல் பண்ணுறான். அங்கே வார், அங்கே எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கான், முன்னாடி அந்த பக்கம் பாரு. அப்படி கிருஷ்ணனுக்கு ஜானம் பண்ணுறான். பார்த்தா பின்னால் திரும்பி துரியோதனா எப்போ வந்தேன், வா 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 அப்படின்னு. இவளுக்கு தெரியாதா அவன் எப்போ வந்தா இவன் எப்போ வந்தான்? இவளுக்கு தெரியுமே, இதை நடத்துகிறவனே இவன் தானே, அவனுக்கு தெரியும். அப்படின்னா என்ன வேணும்? 2 பேரும் வந்திருக்கு, என்ன வேணும்னா உங்களுடைய சகாயம் வேணும், உங்களுடைய ஹெல்ப் வேணும். அப்படியா, சரி. நான் ஒரு பக்கம் தனியாக ஒரு ஆள், என்னுடைய சேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். உனக்கு எது வேணும் அப்படின்னா, முதல்ல சின்னவன் தான் எடுக்கணும், சின்னவன் தான் எடுக்கணும். பிரித்து வச்சா சின்னவன் தான் முதல்ல எடுக்கணும். அர்ஜுனா நீ கேளு அப்படின்னா, எனக்கு நீ ஒருத்தம் போது தான், வேறு எதுவுமே வேண்டாம்னா அர்ஜுனன். துரியோதனன் கேட்டான், அது இந்த ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பிரயோஜனமே இல்லை, உன்ற சேலையில் பூரா எனக்கு கொடுனா. சரி, அப்போவே தெரிஞ்சிருச்சு இவளுக்கு. சரி, ஓகே அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சது பகவானுடைய அனுக்கிரகம். அவன் ஒருத்தன் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம், அத்தனை படகு இருந்தாலும் தேவையில்லை. அது அப்படித்தான் பின்னால் நடந்தது. அதுவும் கண்ணன் பெருமானுடைய தீர்மானம் என்றாக சொல்லி அவன் நினைச்சான்னா அதுதான் நடக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அதனால தான் வந்து அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு தேரோட்டிட்டு போகிறான் கிருஷ்ணன். போயிட்டு இருக்க வானத்தில் ஒரு பறவை பறக்குது. அந்த பறவையை பார்த்து அர்ஜுனா இது என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே அர்ஜுனன் பார்த்துட்டு இது ஒரு கழுகு அப்படின்னா. கொஞ்சம் தூரம் போது இன்னொன்று கேட்கலாம், இது என்ன பறக்குது அப்படின்னா. இது கருடன். இது என்ன பறக்குதுதான். இன்னொன்று பார்த்து இது கிளி. இன்னொன்று பறக்கலாம், இது பருந்து. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். அப்படின்னு சொன்ன உடனே கேட்டதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அப்படிங்கும்போது என்னப்பா நான் கேட்டதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்கிறேன், உனக்குன்னு ஒரு ஐடியாவே கிடையாதா அப்படின்னு கண்ணன் பெருமான் அர்ஜுனை பார்த்து கேட்குறான். ஏடா டே, நீ எப்பேற்பட்ட ஆள் நீ? நான் என்ன சொன்னாலும் அது அதுவாக இருக்கணும்னு நீ நினைப்பேன். நான் சொன்னதை மாத்திர ஐடியா உனக்கு இருக்குல்ல, நான் சொன்னதுக்கப்புறம் மாற்றக்கூடிய திறமை உனக்கு இருக்கு, அந்த ஆற்றலும் கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. நீ நினைச்சா நான் சொன்னதுக்கப்புறம் மாற்றிட மாட்டியா? அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்டா எனக்கு நடக்கும், நான் நினைக்கிறது நடக்காதுன்னு சொன்னான். அப்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலத்தை திட்டமிடுகிற தீர்மானிக்கிற பெருமானுடைய கருணைக்கு பல்லாண்டு பாடு. எல்லோருக்கும் இங்கே வந்திருப்பவர்கள் வர மனமிருந்தும் பல்வேறு சூழல் காரணமாக வர முடியாதவர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் சௌக்கியங்களையும் பெருமான் தர வேண்டும் என்றும் 8 லட்சுமிகளும் உங்கள் எல்லோருடைய வாழ்வையும் ஏறப்படுகிறது. எல்லோருடைய வாழ்விலும் க்ஷேம லாப அபிவிருத்தி சௌக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று
எல்லாம் உள்ள எம்பெருமானை திருவிழாத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோரும் மனம் மொழி மெய்களாலே எம்பெருமானை பிரார்த்தனைகள் என்று அந்த வேண்டுகோளை வைத்து இந்த நல்ல நாளிலே எம்பெருமானை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற எம்பெருமானுடைய கருணைக்கு திருவிழாவிற்கும் பல்லாண்டு பாடி சத்தை பெறுகிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா சமாரமண கோவிந்தா ஆஞ்சநேயன் கோவிந்தா ரமண ஹரி ராதா ரமண ஹரி ராதா ரமண ஹரி கோவிந்தா ராதா ரமண ஹரி ராதா ரமண ஹரி கோபாலா ராதா ரமண ஹரி ராதா ரமண ஹரி கோவிந்தா ராதா ரமண ஹரி ராதா அதனால நார்மலா 3 கிலோ இருந்தாலும் வெயிட் இந்த குழந்தை அதிகமா இருக்கு வெயிட்டா இருக்கும். சேர்ந்து பிடிச்சிக்கலாம்.
நான் அப்படியே உள்ள வந்து போங்க. முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா நீலவண்ண கண்ணாவாடா பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் முந்தல் வடிவில் வந்தாய் பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் முந்தல் வடிவில் வந்தாய் எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விழாடா நீலவண்ண கண்ணாவாடா வானம் பாடி காணோம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்று வானம் பாடி காணோம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில் தேன் மலர்கள் சிரிக்கும் காட்சி செல்வன் துயில் நீங்கும் காட்சி நீலவண்ண கண்ணா வாடா தங்க நிறம் முந்தல் நங்கம் தவழ்ந்து வரும் சந்திர பிம்பம் தங்க நிறம் உந்தல் நங்கம் தவழ்ந்து வரும் சந்திர பிம்பம் கண்ணால் உனை கண்டா போதும் கவலையெல்லாம் மறந்தே போகும் கண்ணால் உனை கண்டால் போதும் கவலையெல்லாம் மறந்தே போகும் நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வா வாடா நீலவண்ண கண்ணாவாடா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா அந்த சைடு தான் வருவாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா அலட்டி கொடுத்துட்டா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama.
ಆಂಜನೇಯ ವರದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗರಿ